அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. சமீபத்தில் நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஷேக் இம்ரான் நாசர் ஹுசைன் அவர்களால் எழுதப்பட்ட, ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட தஜ்ஜால் ஆகிருல் ஜமான், தஜ்ஜால் அவுலுல் ஜமான் அப்படிங்கிற 2 புத்தகங்கள், தஜ்ஜாலை பற்றின ஆய்வு புத்தகங்கள் 2 புத்தகங்களும் தற்போது தமிழ்படுத்தப்பட்டு விற்பனைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் தாராளமாக நம்ம கொடுக்குற அந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பதிவுக்கு கீழே சில சகோதரர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு நீங்க வந்து எங்களுக்கு விளக்கமா சொன்னீங்கன்னா இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயமாவே நமக்கு பட்டுது. அதனால இந்த தஜ்ஜால் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதன் மூலியமாக நான் அதுல என்ன படிச்சேன், இது மூலியமா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த பதிவை தவிர முழுக்க முழுக்க இது என்னுடைய கருத்து மட்டும்தான். இது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து மட்டும்தான். இது நான் உங்க மேல வலியுறுத்துவதோ அல்லது திணிப்பதோ அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல தெளிவாக புரிய வைத்து விடுகிறோம், பதிய வைத்து விடுகிறோம். நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சில சகோதரர்கள் கருதலாம். அதற்காக தான் முன்னாடியே சொல்லிடுறோம், இது முழுக்க முழுக்க என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டது மட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக நான் சொல்லிவிட்டு பதிவுக்கு செல்கிறேன். தஜ்ஜால் வரலாறு முழுவதும் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் என்பதை நாம் அறியும் பொழுது உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் சொன்னது அவன் இறுதி காலத்தில் தோன்றுவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஆனால் தஜ்ஜாலை பற்றிய ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மனித குல வரலாற்றில் பல இடங்களில் அவனுடைய தலையீடு இருந்திருக்கிறது. அவனாலேயே வரலாறு சில மாறுபட்ட நிகழ்வுகளையும் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கும் பொழுது உண்மையில் நமக்கு ஒரு அதிர்ச்சி. அப்ப இந்த தஜ்ஜாலை பற்றின ஒரு புரிதல் நமக்கு முழுமையாக தேவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அப்ப அந்த தஜ்ஜாலை நாம் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த உலக நிகழ்வுகளை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தெளிவான காட்சி நமக்கு கிடைக்கும். இந்த தஜ்ஜாலை பற்றி சில தலைப்புகள்ல அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலும், நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய தலைப்பு தஜ்ஜால் ஜெருசலேமை குறிவைப்பது ஏன், தஜ்ஜால் உலக தலைமையாக இந்த ஜெருசலேமை மாற்ற நினைப்பது ஏன், இந்த தலைப்புக்கு உட்பட்டு இந்த பதிவை நாம பார்ப்போம். தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, தஜ்ஜால் இந்த உலகையே ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வருவான். அதாவது ஒற்றை உலக ஆட்சியை அவன் கொண்டு வருவான். அப்படி அவன் கொண்டு வரும்போது அதனுடைய தலைநகராக இருக்க போவது ஜெருசலேம் தான். தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒற்றை ஆட்சியை அவன் கொண்டு வர நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தலைநகரம் தேவை. பொதுவாகவே ஒரு அலுவலகம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு மிக நிச்சயமாக என்ன தேவை, ஒரு அலுவலகம் தேவை. அதுவும் ஒரு பரந்த ஒரு நிர்வாகம் அப்படின்னு சொன்னாக்கா தலைமை அலுவலகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நாடு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தலைநகரம் ஒன்று இருக்கும். அரசாங்கத்துடைய தலைமை அலுவலகங்கள் எல்லாமே அந்த தலைநகரத்தில் தான் இருக்கும். அதனாலேயே அது தலைநகர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவனுடைய தலைநகராக, உலகமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் அவனுடைய தலைநகராக இருக்க போவது அந்த ஜெருசலேம் தான். ஆனால் அந்த ஜெருசலேமை அவன் தேர்ந்தெடுத்தது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் மிக முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை நாம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க, வரலாற்றுல நாம பின்னோக்கி போக வேண்டியிருக்கு, பின்னோக்கி சில விஷயங்களை படிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி படிக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு இதுல தெரிய வர்றதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் இந்த மனித குல வரலாற்றில் பல இடங்கள்ல வந்து அவனுடைய தலையீடு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அதாவது ஆரம்பத்திலிருந்தே அவனுடைய தலையீடு இருந்திருக்கு. மனித இன துவக்கத்தில் இருந்தே எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மனித குலம் சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டு தற்பொழுது இந்த பூமியில் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு பின்னணியிலையும் இந்த தஜ்ஜால் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப ஆரம்பத்திலிருந்தே அவன் கூட வருகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது இது பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இதை பற்றியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்த மனித குலத்தில் பல இடங்களில் அவனுடைய தலையீடு இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தீர்க்கமாக நம்புகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் ஏற்படாத மிகப்பெரிய குழப்பத்திற்கு இந்த உலகம் உள்ளாகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுதான் மிக மிக முக்கியமா நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் அந்த நாள் வரும் வரை, அதாவது உலக முடிவு நாள் வரும் வரை இவனுடைய இந்த குழப்பம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வேறு ஏற்பட போவதே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த உலகம் எவ்வளவு நிலைக்கு போச்சு, எவ்வளவு குழப்பத்துக்கு போச்சு, எவ்வளவு வேதனைக்கு சோதனைக்கு உள்ளாச்சு. ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு இவனுடைய குழப்பம் இருக்கும் அப்படின்னு இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. மிக நிச்சயமாக இவனை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு நம்மளுடைய வேலையை பார்க்கிறதுங்கிறது வாய்ப்பில்லை. மிக நிச்சயமாக இவனை பற்றின ஒரு புரிந்துணர்வு நமக்கு வேணும். ஏன்னா இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னாங்க, நூஹ் அவர்களுக்கு பிறகு வந்த எந்த தூதரும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லா இறை தூதர்களும் இந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தே வந்திருக்கிறார்கள். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க,
தஜ்ஜால் இறுதி நாளில் வெளிப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இறுதி நாளில் வெளிப்படக்கூடிய ஒருத்தன், அது கூட இறைத்தூதர் அவர்கள் தெளிவாக சொல்றாங்கல்ல, அறிந்து கொள்ளுங்கள் தஜ்ஜால் என்னுடைய சமுதாயத்திலிருந்தே தோன்றுவான் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மனித குலம் முழுக்கவே, தற்பொழுது இந்த மனித குலம் முழுக்கவே இறைத்தூதர் அவர்களின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் இருந்துதான் அவன் தோன்றுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்பு வந்த எல்லா தூதர்களும் எச்சரித்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும்ல. அப்ப இதையெல்லாம் இறைவன் நாடினால் நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிற நிலையில தஜ்ஜாலை பற்றி நாம் ஒவ்வொரு நிலையாக அறிந்து கொள்வதுங்கிறது மிக 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 தேவையான ஒன்றான ஒரு விஷயம் தான். சரி, இப்போ அந்த ஜெருசலமான அந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஜெருசலத்தை அவன் குறிவைக்கிறது ஏன், அதை ஏன் அவன் தலைநகராக மாற்ற நினைக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த உலகத்தில் முதல் முறையாக இறையாட்சி அமுல்படுத்தப்பட்ட இடம் அது ஜெருசலேம் தான். பனு இஸ்ரவேலர்களால ரொம்பவும் கஷ்டப்பட்டு அமல்படுத்தப்பட்ட இறையாட்சி அங்குதான் இருந்தது. இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு இறைவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருந்தார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மக்கள் தன்னலம் கருதாதவர்களாக, மார்க்கத்திற்காக உழைப்பவர்களாக இருந்தார்கள். அதனால உலக மக்கள் எல்லாரையும் விட அந்த இஸ்ரவேலர்களை அல்லாஹ் அன்றைய காலகட்டத்தில் தேர்ந்தெடுத்திருந்தான், உலக மக்கள் அனைவருக்குமாக. அப்ப தேர்ந்தெடுத்த அல்லாஹ் ஜெருசலேமில் அவர்களை குடியமர்த்தி அதையே இந்த உலகத்திற்கு தலைநகராக கொண்டு உலகம் முழுவதும் இறையாட்சியை விரிவுபடுத்த எண்ணிருந்தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். அப்ப முதல் முறையாக இஸ்ரவேலர்களுக்கு அந்த அரசாட்சி எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இறை தூதர்கள் இஸ்ரவேலர்கள் கிட்ட தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் கூட ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு அரசு நிர்வாகம் அவங்க கிட்ட இல்ல. பழங்குடி மக்கள் ஒன்று சேர்ந்திருப்பார்கள், அவர்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இறை தூதர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நம்மளுடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மக்கால குறைஷிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, இனக்குழுக்களாகத்தான் இருந்தார்கள். இறை தூதர் வந்துதான் ஒரு அரசு அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயத்தை அமல்படுத்திட்டு போனாங்க. அதை சஹாபா பெருமக்கள் தொடர்ந்தார்கள். அது பலவிதமான பரிணாம வளர்ச்சிக்கு பின்பு இன்று வரை அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்றைய காலகட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்க, இதே நிலைமையில தான் இஸ்ரவேலர்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு அரசு கிடையாது, ஒரு தலைவர்கள்லாம் கிடையாது. 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு ஒரு இறை தூதர் அப்படின்னு தூதுத்துவம் பெற்று யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் நிலைமை இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுக்கு ஒரு அரசாங்கம் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாச்சு. ஒரு நிரந்தரமான அரசாங்கம், ஒரு நிரந்தரமான ராணுவம், ஒரு நிரந்தரமான வகுக்கப்பட்ட பொருளாதாரம், இதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாச்சு. அப்படி உருவாகும் பொழுது அன்று அவர்களுக்கு இருந்த இறை தூதர் அவர்கள் அவங்க கிட்ட போயிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ஆட்சியாளர் தேவை அப்படிங்கிற தங்களுடைய கோரிக்கைகளை அவங்க வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது அந்த இறை தூதர் அவர்கள் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னாலும், சில பல ஆலோசனைகள், பரஸ்பரம் வாதம் பிரதிவாதம் எல்லாமே அந்த இடத்துல நடக்குது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இது வரைக்கும் இஸ்ரவேலர்கள் ஒரு ஆட்சியாளருக்கு கீழே இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது முதல் முறையாக அங்க போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மிகப்பெரிய குழப்பத்துக்கு அந்த இஸ்ரவேல் சமுதாயம் ஆளாக நேரிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கவலை அந்த இறை தூதருக்கு இருந்திருக்கிறது. அந்த இறை தூதருடைய பேர் குர்ஆன்ல சொல்லல அப்படின்னு சொன்னாலும், அவருடைய பேர் ஷாம்வேல் அப்படின்னு ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் அவருடைய பேர் சாம்வேல் அப்படின்னு இருக்கும். ஷாம்வேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஆட்சியாளரை நியமனம் செய்கிறார். தாலூத் அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர். அந்த ஆட்சியாளர் நியமனம் செய்யப்பட்ட உடனேயே அந்த ஜெருசலேமில் பனு இஸ்ரவேலர்களுக்கு இறையாட்சி அமல்படுத்தப்படுகிறது, இந்த பூமியில் முதல் முறையாக. அப்படி அமல்படுத்தப்படும் பொழுது இந்த ஷாம்வேல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க பாருங்க, இந்த இறை தூதர் மூலியமாக வலியுறுத்தப்படக்கூடிய சட்டங்களை தாலூத் அவர்கள் அமல்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு செல்கிறார்கள். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெருசலேமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களின் மற்ற பகுதிகளும் இறைவனின் பாக்கியம் நிறைந்த பகுதியாக, புனித பகுதியாக மாற தொடங்குகிறது. உண்மையில் அந்த இடத்தில் அமைதியும் சமாதானமும் குடிகொள்ளுகிறது. அந்த மக்கள் சந்தோஷத்தின் உச்சிக்கு போறாங்க. அப்படிதான் அந்த நிலைமையே இருந்தது. இது போக அந்த ஆட்சியாளர் நியமிக்கப்பட்ட உடனேயே, நிரந்தரமான ராணுவ படைகள் கட்டமைக்கப்பட்ட உடனேயே எல்லா பூமி முழுக்க இந்த இறையாட்சி பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அடுத்தடுத்து அவர்கள் எல்லா இடங்களையும் வெற்றி கொள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் வரலாற்றில் இது புதுசு அப்படின்னாலும் அர்ப்பணிப்போடு இந்த காரியங்களை அவர்கள் செய்யறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். எப்படி இறை தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் சஹாபா பெருமக்கள் இறங்கி வேலை செஞ்சாங்களோ, அது மாதிரியான விஷயங்களை இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா இடங்களிலும் ஆட்சிகள் பரவிக்கொண்டே வருகிறது. நல்ல முன்னேற்றங்கள் மக்களுக்கு வருகிறது. பயபக்தியுடனான ஆட்சியாளர் அங்க இருந்துகிட்டு இருக்காரு. மக்கள் அமைதி சமாதானம்னு எல்லா ஒரு பாக்கியம் பெற்ற நிலையில இருந்துகிட்டு இருக்கும் பொழுது தாலூத் அவர்களுக்கு மரணம் வருகிறது. இதை தொடர்ந்து இறைவனின் அருளால் தாவூத் அவர்கள் ஆட்சியாளராக நியமனம் செய்யப்படுகிறார். இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கவனமாக புரிந்து கொள்ளணும். அரசர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள இது வரவே இல்லை. முழுக்க முழுக்க இறைவனாலேயே
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள். அரசர்கள் அப்படின்னு சொன்னாக்கா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா வருவாங்க. அந்த சகோதரர்களுக்குள்ள கொலை நடக்கும், நான் தான் அரசனா இருப்பேன், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா இங்க அப்படி நடக்கவே இல்லை. முழுக்க முழுக்க இங்கே இறைவனால் மட்டுமே ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தாவூத் அவர்களை தேர்ந்தெடுத்ததும் இறைவன் தான். அதற்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறதும் இறைவன் தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம் பார்க்கணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு படி மேல போய் அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைக்கிறது. அப்ப அந்த இடத்துல அவருக்கு தூதுத்துவம் கிடைக்கப்படும் பொழுது நேரடியாகவே அவர் இறைவனின் கட்டளைக்கு அடிபணிகிறார். இறைவனுடைய சட்டங்களை உடனடியாக அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது பறந்து விருந்த ஆட்சியாக, அதே சமயம் நேர்மையான நீதியான ஆட்சியாக அந்த இடத்துல மாறுகிறது. நீதியை நிலைநாட்டுவதற்காகத்தான் இறையாட்சி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த கிலாஃபத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க நீதியை நிலைநாட்டுவதற்கு. அப்ப சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு தான் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது மக்களிடம் எந்த பாரபட்சமும் இல்லாமல், எந்த விதமான அந்த இன பாகுபாடு இல்லாமல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆட்சியும் நடக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி நடக்கும்போது அவருடைய மகனான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த வாரிசாக நியமனம் செய்யப்படுகிறார். மறுபடியும் நாம சொல்றோம், இது அவருடைய நேரடியான பிள்ளைதான். இருந்தாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுக்கப்படல ஆட்சியாளராக, இறைவனால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனால இது மன்னர் ஆட்சிக்கு உட்படாதுங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மன்னர் ஆட்சி இங்க வந்து சேருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் அவருக்கு மூத்த மகனும் ஒருத்தர் இருக்கார். யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து இது வந்து மன்னர் ஆட்சி அப்படின்னு சொன்னாக்கா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? தன்னுடைய மூத்த மகனுக்கு தான் அந்த அரசாட்சி கொடுத்திருக்கணும். ஆனால் இந்த இடத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுதான் குர்ஆன்ல இறைவன் சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். நாம் தாவூதுக்கு சுலைமானை வாரிசாக ஆக்கினோம் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இது இறைவனால் மட்டுமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்துல ஆட்சி பொறுப்புல இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து பொதுவாகவே ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொன்னா மக்களும் நிலப்பரப்புகளும் தான் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த இறையாட்சியில எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழுது அப்படின்னு சொன்னாக்க, மனிதர்களோடு சேர்ந்து மற்ற உயிரினங்களும் மற்ற இறைவனின் படைப்புகளும் இந்த அரசர்களுக்கு ஆளுமைகளுக்காக கொடுக்கப்படுகிறது. அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனை நினைப்பதற்காக தியானத்தில் ஆடும் பொழுது தொழும் பொழுது அவரோடு சேர்ந்து, அதாவது இந்த ரெண்டு பேரோடுமே சேர்ந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, மலைகளும் பறவைகளும் கூட இறைவனின் தொழுகையில் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை குர்ஆன் தெளிவாக சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்றாங்க, மக்களே எங்களுக்கு பறவைகளின் மொழிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. பறவைகள்லாம் சர்வசாதாரண இந்த இரண்டு பேரிடமும் பேசுவதை வந்து நம்ம குர்ஆன்ல வந்து பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இறையாட்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு விஷயத்துக்குள்ள, அதாவது இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்குமாக சேர்த்து தான் இந்த கிலாஃபத் அப்படிங்கிற அந்த இறையாட்சி அந்த ஒரு விஷயம் வந்து இந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிப்பட்ட ஒரு பெரும் ஆட்சியாளராக தன்னுடைய அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பகுதி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் செல்கிறது, அல்லது மொத்த உலகமும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் செல்லுகிறது. குர்ஆன் அதை தெளிவாகவே சொல்லுகிறது. காற்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு சென்ற அந்த ஒரு விஷயத்தை குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு மாத காலம் ஒரு திசையை நோக்கியும் இன்னும் ஒரு மாத காலம் இன்னொரு திசையை நோக்கியும் காற்று அவரை சுமந்து சென்றதை சொல்லுகிறது. இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமி முழுக்க ரவுண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான். அதாவது கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி காற்று ஒரு மாத தூரத்திற்கு செல்லும். இந்த காற்றுடைய அந்த வேலையை எப்படின்னா, இப்ப நம்மள தாண்டி போது பாருங்க, ஒரு காத்து நம்ம மேல பட்டுட்டு அது நேரா போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாச தூரம் அந்த காத்து அந்த வேகத்துல போகுது அப்படின்னு சொன்னாக்கா பூமியுடைய பாதி தூரத்தை அது கடக்கும். அதற்கு பிறகு மறுபடியும் அந்த பயணம் தொடர்ந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதே இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம், அதாவது மொத்தம் 2 மாத காலம். அதைத்தான் குர்ஆன் அந்த இடத்துல சொல்லுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியே சுத்தி வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, அதுவும் அந்த 2 மாசத்துல மொத்த உலகத்தையும் அவங்க சுத்தி வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, அது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க இந்த மொத்த உலகத்தையும் அவங்க வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க, சூப்பரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக நமக்கு இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வானங்களும் சரி, பூமியும் சரி, மலைகளும் சரி, இன்னும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் முழுக்க முழுக்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்து அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்க. இது போக பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய பலவிதமான பொக்கிஷங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பூமிக்குள்ள இருக்கக்கூடிய தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், அல்லது எண்ணெய் ஊற்றுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது போக இந்த கடலுக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய வளங்கள்,
வளங்கள், குறிப்பாக அந்த முத்துக்கள், இது எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வேணும். ஆனால் அன்னைக்கு அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைத்தது அப்படின்னு சொன்னாக்கா, அல்லாஹ் ஜின்களையும் ஷைத்தான்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அதாவது முழுக்க முழுக்க இந்த உலகமே அவருக்கு தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை வந்து அல்லாஹ் வச்சிருந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அவருடைய மிகப்பெரிய கோட்டையை கட்டினது, அரண்மனையை கட்டினது எல்லாமே யார் அப்படின்னு சொன்னாக்கா ஜின்கள் தான். அதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. மனிதர்களால சுமக்க முடியாத பெரும் சுமைகளை சுமந்து கொண்டு அந்த ஜின்கள் வந்து கோட்டையை கட்டினதையும் அந்த சமையல் பாத்திரங்கள் கூட அவங்க வந்து கையாண்டதையும் வந்து குர்ஆன் மிக தெளிவாக சொல்றதை பார்க்கிறோம். இது போக விலங்கிடப்பட்ட ஷைத்தான்கள் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம், வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னும் முத்து குளிப்பதற்காக கடலுடைய ஆழத்துல போயிட்டு முத்து எடுத்துக்கொண்டு வந்த அந்த ஷைத்தான்களை பற்றிய குறிப்புகளும் குர்ஆன்ல மிக தெளிவாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப ஷைத்தான்கள் உள்ள போய் முத்து எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ வந்து நம்ம ஆட்கள் வந்து முத்து எடுக்கிறாங்கல்ல, அந்த காலத்துலயும் முத்து எடுத்தாங்க தூத்துக்குடியில, இப்போ வந்து இல்ல, எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ தூத்துக்குடியில வந்து முத்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உள்ள மூச்சு பிடிச்சிக்கிட்டு போய் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும். அப்போ மிகவும் ஆழத்தில் இருக்கக்கூடிய முத்துக்களை வந்து எடுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் அந்த காலகட்டத்தில். இன்னைக்கு நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டுட்டு போயிட முடியும். ஆனால் அன்னைக்கு அதுக்கு வாய்ப்பில்லாத காலகட்டம். அங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தது ஷைத்தான்கள். ஏன் அப்படின்னா அல்லாஹ் அந்த ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்ததுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அப்ப இது மாதிரியான ஒட்டுமொத்த விஷயங்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கொடுக்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த இடத்தில் தான் தஜ்ஜால் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் உள்ள வரதை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ இந்த கதாபாத்திரம் ஏன் உள்ள வருது அப்படின்னு சொன்னாக்க, இந்த தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நோக்கம் என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டாஸ்க்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த உலகத்தை ஒற்றை குடையின் கீழ் ஒரே ஆட்சியின் கீழ் ஆள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு லட்சியமாகவே எடுத்துக்கொண்டுதான் அந்த தஜ்ஜால் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறான் இன்னி வரைக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதல் முறையாக ஒற்றை ஆட்சியை உருவாக்கியவராக இருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் யாரும் இந்த உலகத்துக்கு ஒரு அரசாட்சியை உருவாக்கியதாக வரலாறு கிடையாது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இந்த உலகத்துக்கே ஒரே ஆட்சியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இதை பார்த்து பொறாமைப்பட்ட அந்த தஜ்ஜால் தான் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அரியாசனம், அந்த சிம்மாசனத்தின் மீது ஆசை கொண்டான். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப இந்த உலகத்தை ஆளணுங்கிறது தான் அவனுடைய ஆசை. அது அந்த ப்ரோக்ராம் தான் அவனுக்கு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது இறைவனுடைய ஒரு ஆள், அல்லாஹ்வுடைய ஒரு ஆள் தான். ஏன்னா இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சோதனைகள் பல நிலைகள்ல இருந்து பல கோணங்கள்ல இருந்து வந்தாலும் அந்த சோதனைகளை உண்மையிலேயே உருவாக்குறது அல்லாஹ் தானே. நம்மளே பார்க்கிறோம், இப்லீஸை படைச்சதும் அல்லாஹ் தான், மனிதர்களை படைச்சதும் அல்லாஹ் தான். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல வைக்கும் பொழுது அங்க சோதனையை உண்டாக்கி அங்கிருந்து இங்க வர வச்சதும் அல்லாஹ் தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் நபிமார்களை அனுப்பி அது மூலியமா மற்றவர்களுக்கு பொறாமைகள் உண்டாக்கி இந்த சமுதாயம் பல பிளவுகளா போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமும் அல்லாஹ் தான். அதே மாதிரி 2 வானவர்களை அனுப்பி இந்த உலகத்துக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தது அதுவும் அல்லாஹ் தான். இது என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான சோதனைகள் கொடுத்தாலும் இந்த மனிதர்கள் தாங்கணும், நேர் வழியில மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதே கான்செப்ட்ல தான் இந்த தஜ்ஜாலும் வர்றான். தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் இறைவனை பற்றி மிக தெளிவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதாவது முதல் முறையாக அவனை தமிமுத்தாரி தோழர் அவர்கள் பார்க்கிறாங்க, இறைதூதருடைய தோழர் பார்க்கும் பொழுது நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்ன அந்த ஒரு விஷயம் சில ஹதீஸ்கள்ல வருகிறது, இது என் இறைவனின் அருட்கொடை அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவன் இறைவனுடைய ஆளுங்கிறது தெளிவா தெரியுது. இன்னும் சொல்ல போனாக்க எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட அந்த தமிமுத்தாரி அவங்க கிட்ட அவன் கேட்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கும்பொழுது மிக தெளிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் என்னவா இருக்கு, ஒரு விடை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக அவன் வந்து ஒரு இறைவனுடைய ஆள். இந்த உலகத்துடைய மிகப்பெரிய சோதனைக்காக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு மறுமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியல. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒற்றை அரசாங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை அடையணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு நீ என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். இந்த உலகத்தை குழப்பிக்க, பொய் சொல்லிக்க, கவர்ச்சிகரமான வாக்குறுதியை கொடுத்துக்க, அதை நீ நிறைவேற்றவும் செஞ்சுக்க. அப்படி இருக்கும் பொழுது நீ அதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அனுமதி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதியை பயன்படுத்தி கொண்டு மிக துல்லியமாக அவன் வேலையை செய்கிறான். அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த உலகத்திலேயே முதல் முறையாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒற்றை ஆட்சியை கொண்டு வர்றாங்க, அதுவும் இறை ஆட்சியை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லும் பொழுது அவருடைய அந்த ஆட்சிக்கு ஆசைப்படுகிறான் இந்த தஜ்ஜால். அப்ப அதுக்கு ஆசைப்பட்ட அந்த தஜ்ஜால் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அரியணையில் உட்காருகிறான். இதைத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள்.
குர்ஆன் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இது உண்மையிலேயே தஜ்ஜால் தானா? ஏன் குர்ஆன்ல இல்ல அப்படின்னு சொன்னாக்கா, குர்ஆன் சில விஷயங்களை தெளிவாக சொல்லும், சில விஷயங்களை வேணும்னே விடுறதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஆய்வு செய்யணும், பலவிதமான கோணங்கள்ல சில விஷயங்கள் சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் பலவிதமான அறிவுகள், ஞானங்கள் நமக்கு கிடைக்கும். இதனாலேயே குர்ஆன் சில விஷயங்களை விடும் மேலோட்டமாக. அப்ப இந்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சோதனைக்காக இந்த தஜ்ஜால் ஒரு ஜஸத்தாக அரியாசனத்தில் அமர்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூர்ந்து பார்க்கறாங்க. அப்படி கூர்ந்து பார்த்து அவங்க எச்சரிக்கை அடைகிறாங்க. அப்ப அரியாசனத்தில் இந்த தஜ்ஜால் உட்காரும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை அடைகிறார்கள். அதாவது இவன் தஜ்ஜால் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஏன் வருது? ஏன் இதை நம்ம தஜ்ஜால்னு சொல்றோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த காட்சி காட்டப்படும் பொழுது அவர் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய அரியாசனத்திற்கு ஆசைப்பட்டு அங்கே ஒரு ஜஸத் வருகிறது அப்படின்னு சொன்னாக்க, தஜ்ஜாலை நாம் இந்த இடத்துல பொருத்தி பார்க்கிறோம். அவன் இந்த உலகத்திற்கே ஒரு அரசாங்கத்தை உருவாக்க எண்ணுகிறவன். அப்ப ரெண்டும் இந்த இடத்துல ஒன்னா நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக அது அந்த ஜஸத்தை உணர்ந்ததனால தான் அவங்க ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த பிரார்த்தனையை குர்ஆன் தெளிவா சொல்லுது. ஆனா நாம் அதை எளிமையாக கடந்து விடுகிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறைவா எனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுப்பாயாக. அப்ப இந்த வசனத்தை, இந்த பிரார்த்தனையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் கிடைக்கிறது. இந்த பிரார்த்தனையை நம்ம நேரடியா பார்க்கிறோம். இவர் தனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை கிடைக்கணும்னு கேட்கிறாரு அப்படின்னு. ஆனா அதை நம்ம கூர்ந்து கவனிச்சா அதோடைய இன்னொரு பக்கத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும். இறைவா என்னோட இந்த ஆட்சி முடிஞ்சிருட்டோம், இந்த ஒற்றை அரசாங்கம் என்னோட முடிஞ்சிருட்டோம் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னுடைய அரியாசனத்தில் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அப்ப இந்த ஆட்சியை அவன் விரும்புறான். இந்த உலகம் முழுக்க அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தவறான ஒருவன் கிட்ட இந்த அதிகாரம் சிக்கிவிடக் கூடாது. அவன் சாதாரணமானவனும் கிடையாது, அவன் இப்ப சாக போறவனும் இல்லை. அவனுடைய வாழ்நாள்ங்கிறது ஒரு நீண்ட நாளுக்கான பல யுகங்களாக தொடரக்கூடியவனாக அவனுடைய வாழ்நாள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அந்த இடத்தில் ஒற்றை உலக ஆட்சிக்கு ஆசைப்பட்டு உட்கார்வது ஏற்புடையது அல்ல. இதை தெளிவாக உணர்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, எனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சி எனக்கு கொடு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, என்னோட இந்த ஆட்சி முடிஞ்சிட்டு. ஏன் இதை நேரடியா கேட்கல? இல்ல அல்ல என்னோட இந்த ஆட்சி போயிட்டோம், இவங்க கிட்ட இந்த ஆட்சி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் கேட்கல? ஏன்னா அந்த ஜஸத் அல்லாஹ்வுடைய ஆளு, தஜ்ஜால் அல்லாஹ்வுடைய ஆளு. அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு சோதனைக்காக தஜ்ஜால் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக இந்த விஷயத்தை விளங்கி அவர் கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இதை தொடர்ந்துதான் அவன் விளங்கிடப்பட்டான். இப்போதைக்கு வேண்டாம், ஜெருசலேமை மையப்படுத்தி ஒற்றை உலக ஆட்சி இப்போதைக்கு உனக்கு வேண்டாம். ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்ட ஒரு துவாவை கேட்டுட்டாரு, எனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு. அதனால இப்போதைக்கு அந்த துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன், அதனால இப்போ ஒன்னு அந்த இடத்துல வைக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வால தான் அவன் விலங்கிடப்பட்டிருக்கிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்றாலும் ஜெருசலத்தை மையப்படுத்திய அந்த இறையாட்சியை தான் தஜ்ஜால் ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்களையும் ஆட்சி செஞ்சார்கள், அந்த நிலப்பரப்பையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அந்த நிலத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பூமியின் பொக்கிஷங்கள் எல்லாமே அவருக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. இது போக எல்லா படைப்புகளோடவும் அவங்க டச்ல இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. பறவைகளோடையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, மிருகங்களோடையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எறும்புகள் கூட அவர்கிட்ட பேசின அந்த ஒரு விஷயத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு இடத்துக்கு படையெடுத்துக்கிட்டு போகும்பொழுது குறுக்கிட்ட எறும்புகள் அவரை வரத பார்த்த உடனே ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்குது. சுலைமான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க எல்லாரும் போய் ஒதுங்கிக்கோங்க, புற்றுக்குள்ள போய் பூந்துக்கோங்க, தெரியாத நிலையில அவருடைய படைகள் நம்மை மிதித்து விடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எறும்பு சொல்லும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு சிரித்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது, இதையெல்லாம் பார்த்த அந்த தஜ்ஜால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அப்ப அதே ஜெருசலேம் அதே மாதிரியான ஒரு ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவனுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட இறைவன் அந்த இடத்துல தஜ்ஜாலை தட்டி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில ஆண்டுகள் ஆட்சி செய்து இறையாட்சியை மிகச் சரியாக அமல்படுத்தி இந்த உலகத்திலேயே இறையாட்சியை முழு உலகிற்கும் அமல்படுத்திய ஒரே ஒருவராக அவர் மட்டும்தான் இருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு மரணம் சம்பவிக்கிறது. பொதுவாகவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மரணத்தை நாம் படிக்கும் பொழுது ஒரு நெருடல் வந்துட்டு போகும். என்னடா ஏதோ ஒரு தப்பு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏன்னா
அவருடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்தது யாருக்கும் தெரியாது. ஜின்கள் எல்லாமே அந்த அரண்மனையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வந்து நின்றுகிட்டு இருக்கிற நிலையில அவர் தடியை கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. தடியை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில அவர் இறந்துடுறாரு. அவர் கீழே கூட விழல. குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த தடியை வந்து கரையான்கள் அரித்து விட்டது. அது அரிச்சதுனால அந்த தடி விலகி போய் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவர் விழுந்தார் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது அவர் இறந்துட்டார் அப்படின்னு. இத படிக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறது நம்ம உணர முடியும். ஏன்னா இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் மிக சரியாக மிக தெளிவாக விளக்கம் கொடுத்ததாக நமக்கு வந்து தெரியல. அது எந்த தப்சீராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கரையான் வந்து அந்த தடியை அரிச்சிருச்சு அப்படின்னு வந்து சில பேர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மிருகம் வந்து அந்த தடியை வந்து தட்டி விட்டுடுச்சு, அப்பதான் அவர் வந்து கீழே விழுந்தாரு, அப்பதான் அவருடைய உடல் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எது எப்படியா இருந்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்சியாளர். அப்படி அவர் ஒரு ஆட்சியாளராக இருக்கிற நிலையில அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல, ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாரு, அதுவும் இந்த உலகத்துடைய ஒற்றை ஆட்சியாளராக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தன்னந்தனியாக ஒரு தடியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அது வந்து சில நாட்கள் அவர் இறந்த நிலையிலேயே அவருடைய உடல் அப்படியே நிக்குது. அப்ப கரையான் அரிக்குது, கரையான் உடனே அரிக்காதுல்ல, அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்ல. அப்ப அதெல்லாம் அரிச்சதுக்கு அப்புறம் அவர் கீழே விழும்போது தான் தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு உதவியாளர்கள் யாருமே இல்லையா? அவர்கள் மந்திரிகள் யாரும் சந்திக்கலையா? பொதுமக்கள் யாரும் சந்திக்கலையா? அவருடைய மனைவிமார்கள் வந்து சந்திக்கலையா? அவருடைய பிள்ளைகள் யாருமே வந்து சந்திக்கலையா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. இது போக அவர் வந்து யார் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு இறை தூதரும் கூட. வேலைக்கு தொழக்கூடியவர், கடமையான தொழுகை மட்டுமல்ல, கடமை அல்லாத சுன்னத்தான தொழுகைகளையும் தொழக்கூடியவர்களாக தான் அவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதையும் அவர் தொழ வரல, அதுக்கு அதை வந்து கவனிக்காம மத்தவங்க விட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்ல. சாப்பிட வாங்கன்னு கூட யாருமே கூப்பிடல, தண்ணி கொடுங்கன்னு கூட யாரும் சொல்லல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்தில் குர்ஆன் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்து அப்படியே கிடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப அந்த விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது இதை நாமளாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு நாட்டமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இதில் தெரிஞ்சு கொள்கிறோம். அப்ப இதுல வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அதில் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுவும் அவர் அந்த தடி பேலன்ஸ் மிஸ் ஆனதுனால தானே கீழே விழுந்தாரு. அந்த மரணத்தை பற்றிய செய்தியை அந்த தடியே வைத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதாவது பொதுவாக தடியை பொறுத்த வரைக்கும் அரபுல வந்து அஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸா அப்படின்னு சொன்னாக்க தடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில வச்சிருந்த அந்த தடிக்கு பேரு அஸா அப்படின்னு அந்த குர்ஆன்ல இறைவன் குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தின அந்த தடியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பயன்படுத்தின அந்த ஒரு வார்த்தை மின்சா. மின்சா அப்படின்னா என்ன அப்படின்னா, அது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது தடி அப்படின்னே வரும். தடி அப்படின்னா அர்த்தமாகுது. அஸா அப்படின்னு சொன்னா தடி, மின்சா அப்படின்னு சொன்னாலும் தடியாகத்தான் மொழிபெயர்ப்பு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் இதோடைய இந்த மின்சாவை பொறுத்த வரைக்கும் அரபில் அதோடைய அகராதியில நம்ம பார்க்கும்பொழுது காலத்தை முன்பின்னாக மாற்றக்கூடிய ஒன்றாக பதிவு செய்கிறார்கள். அப்ப அந்த மின்சாவை பொறுத்த வரைக்கும், அதாவது சிம்பிளா சொல்லணும்னாக்கா அந்த டைம் மிஷின் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த மின்சாவை பொறுத்த வரைக்கும் அது என்ன நிகழ்வு நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதற்கு பிறகு அந்த மின்சா அப்படிங்கிற அந்த ஒரு தடி, அந்த டைம் மிஷினை தஜ்ஜால் வசப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப ஏன் உடனடியாக ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொன்னாக்க, ஏன்னா அந்த மின்சாங்கிற அந்த தடிக்கு வந்து அவர் பவர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களவே அவன் வந்து தன்னை பிரகடனப்படுத்திட்டு அவங்க ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கலாம்ல. அங்க ஏன் அது முடியல அப்படின்னு சொன்னாக்கா, அவர் கேட்ட அந்த துவா எனக்கு பிறகு அப்படிங்கிற அந்த ஒரு துவாவை இறைவன் அங்கீகரித்ததனால் அவருக்கு பிறகு உடனடியாக அவனால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியலை. இப்ப வர முடியாத சூழ்நிலையில இஸ்ரேல் அவருடைய காலகட்டத்திற்கு பிறகு துண்டு துண்டாக சிதறுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம பார்க்கிறோம். அப்ப துண்டு துண்டாக இஸ்ரேல் சிதறும் பொழுது மொத்த உலகமுமே காலியாகுது. ஏன்னா மொத்த உலகத்துக்கும் ஒரு அரசராக அவர் இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது. மரணத்தை தொடர்ந்து இவன் அந்த கைத்தடியை கைப்பற்றான். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஒரு துவா மிக சரியாக வேலை செய்ததனால இவனால் அந்த ஆட்சியில் அரியணையில் ஏற முடியவில்லை. இதுதான் அங்க நடந்தது. அப்ப இந்த மின்சாவை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தடியை அவன் பயன்படுத்தி காலத்தை அவன் முன்பின்னாக சுழற்றி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணத்துக்கு ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேலை செஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அதே ஜின்கள் தற்பொழுது தஜ்ஜாலுக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடிக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை என்னன்னா, இந்த காலத்தை முன்பின் மாற்றுவது. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கல, இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜின்களுடைய வேலை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, இன்னமும் அவங்க அந்த இஸ்ரேலை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இதுல இருந்து புரிந்து கொள்கிறோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த
மின்சாவுக்கு அவ்வளவு பவரா அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி எழுப்பலாம். நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதே குரான்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தின அந்த தடி சாதாரண தடி தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் வைத்துக் கொண்டிருந்த தடி தான். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, தூதுத்துவத்துக்கு முன்பாக இருந்தே அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய தடி. ஆனால் தூதுத்துவத்தை அடைந்ததற்கு பிறகு அந்த தடிக்கு கிடைச்ச அந்த ஒரு பவர் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். மிக நிச்சயமா அந்த தடியை வைத்து அந்த தடி பாம்பாகவும் மாறுச்சு. அந்த தடி இஸ்ரவேலர்கள் தண்ணி கேட்கும் பொழுது ஒரு பாறையில அடிச்சு, வெறும் ஒரு பாறை, ஒரு சின்ன பாறை, மலையில ஒரு ஓரமா இருந்த ஒரு பாறை, அந்த பாறையில அடிச்ச உடனே 12 நீரூற்றுகள் அதுல பொங்கி எழுந்தது. அப்ப அந்த 12 நீரூற்றுகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டாங்க. அதே அந்த தடி தான். ஏன்னா அந்த தூதுத்துவம் கிடைக்கப்படும் பொழுது அவர்கள் பயன்படுத்தின அந்த தடிக்கும் ஆற்றல் கிடைக்கிறது. அதே தடியை பயன்படுத்தித்தான் அவங்க கடலையும் பிளந்தாங்க. இஸ்ரவேலர்களை காப்பாற்றுறதுக்காக அந்த கடல் பிளந்தது இல்லை. இப்போ இதெல்லாம் அந்த தடியை வைத்துத்தான் நடந்தது. அப்போ அந்த தடிக்கு இருந்த ஆற்றலை நீங்கள் தயவு செய்து இந்த இடத்துல புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தின அந்த தடிக்கு இருந்த ஆற்றலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மின்சாவை பார்த்தனா அந்த விஷயத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இது அசாவாக இருக்கும் பொழுதே இதுக்கு இவ்வளவு பவர் அப்படின்னு சொன்னாக்கா, இது மின்சாவா இருக்கு, காலத்தையே முன்பின் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக இந்த தடியை தஜ்ஜால் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, உடனடியாக அவனால ஆட்சிக்கு வர முடியல. ஆனால் அதற்கு பிறகு 2000 வருடங்களாக, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டம் வரைக்கும் கூட தஜ்ஜாலால ஆட்சிக்கு வர முடியல. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகும் கூட தொடர்ந்து இறை தூதர்கள் வந்து கொண்டே இருந்ததுனால இந்த பிரார்த்தனைகள் எங்கேயுமே அங்கீகரிக்கப்படல, தொடர்ந்து தடைபட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா அடுத்தடுத்து வந்த தூதர்கள் கூட எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மறுபடியும் அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு தேசத்தை பில்ட் பண்றதுக்காக தான் வந்தாங்க. குறிப்பா கடைசியாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெருசலேமை மட்டுமல்ல மொத்த உலகத்துக்குமான ஒரு ஆட்சியாளராகத்தான் அனுப்பப்பட்டார்கள். அப்ப இந்த தொடர் வருகை இருக்கு பாருங்க, இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இவன் ஆட்சியாளனாக வருவதற்கு தடையாக இருந்தது. இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த தடை எப்போ இவனுக்கு நீங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வருகைக்கு பிறகு அந்த மக்கள் அவரை நிராகரிக்கும் பொழுது இவர் அனுப்பப்பட்டது ஒரு ஆட்சியாளராகத்தான் அனுப்பப்படுகிறார். அப்ப இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மசியாவாக, ஒரு ஆட்சியாளராக அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வாக்கு நிறைவேறணும். அப்ப இவருடைய வாழ்நாள் வீணாக கூடாது. ஏன்னா மொத்த வாழ்நாளும் வந்து அந்த மக்கள் நிராகரிப்பிலேயே கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆட்சியாளராக இவரால் உருவெடுக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னாக்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாளை அந்த இடத்தில் நிறுத்துகிறான். இறைவன் தன் புறத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுகிறான். இதை தொடர்ந்து அல்லாஹ்வின் கோபம் அந்த இஸ்ரவேலர்கள் மேல விழும் பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வாக்களிக்கப்பட்ட இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த இடத்தில் இந்த தஜ்ஜாலுக்கான வழி திறக்கப்படுகிறது. இப்ப விரட்டப்பட்டுட்டாங்கல்ல, இப்ப இந்த துவா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துவா இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த தேசத்துக்குள்ள இஸ்ரவேலர்கள் இருக்கும் வரையில், தொடர் தூதர்கள் வந்த வரையில் வேலை செய்து கொண்டிருந்தது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல இஸ்ரவேலர்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டுட்டாங்க, தூதுத்துவம் முடிஞ்சு போச்சு. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பனி இஸ்ரவேலர்களுக்கு அந்த சமுதாயத்தில் தூதர் கிடையாது. அதுக்கப்புறம் அரபு சமுதாயத்தில் இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இவர்கள் இஸ்ரவேலர்கள் இருந்து சிதறடிக்க பிறகு இவர்களுக்கு இனி தூதர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு தஜ்ஜாலுக்கான வழி திறக்கப்படுகிறது. 2000 வருடங்களாக அவன் அந்த மின்சாவை வைத்து கட்டமைத்து தற்பொழுது 1920 அவன் தன்னுடைய அந்த தேசத்தை ஜின்களை வைத்து கட்டமைத்துக் கொண்டிருக்கிறான். மனிதர்களும் ஷைத்தான்களும் இதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதுவும் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தோம் சொன்னாக்கா, அதாவது மனிதர்களுக்குள்ள இது எப்படி சாத்தியமாகுது? இப்ப ஜின்களை வச்சு நம்ம ஜின்களை வந்து அவன் வந்து ஏமாத்துறான், அந்த மின்சாவை வச்சு ஏமாத்திட்டான்னு வைங்களேன். இன்னமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிற மாதிரி அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இஸ்ரேலை பில்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ மனிதர்களை அவன் எப்படி ஏமாற்ற முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னாக்கா, மனிதர்களுடைய அந்த அறிவு, அதாவது அந்த சித்தாந்த ரீதியான அறிவு வந்து மழுங்கடிக்கக்கூடிய வேலையை இந்த தஜ்ஜால் செய்யறதை நம்ம வந்து பார்க்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தஜ்ஜால் அந்த சிந்தனை, இந்த தஜ்ஜாலிய சிந்தனை எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகம் முழுக்க மத ரீதியான அரசாங்கங்கள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு இடத்தில் உலகத்தில் முதல் முறையாக மத சார்பு இல்லாத கல்வி முறை அரசு எல்லாமே உருவெடுக்குது. இந்த இடத்துல அரசாங்கத்துல கடவுளும் இல்ல, சித்தாந்தமும் இல்ல, கல்வியிலையும் கடவுள் இல்ல. அப்ப இந்த அரசாங்கமும் சரி, அவங்களுடைய கல்வி முறையிலையும் சரி, ஒழுக்கங்கள், கண்ணியங்கள் இது எதுவும் கிடையாது. அதுக்குள்ள இருக்கிறது முழுக்க முழுக்க இந்த உலகம் சார்ந்த சிந்தனைகள் மட்டுமே. பொருளாதாரம், உரிமைகள், இதுதான் திரும்ப திரும்ப வருது. பொருளாதாரம், உரிமைகள், கேளிக்கைகள், இது மட்டுமே திரும்ப திரும்ப வருது. இந்த உலகத்தை பத்தின மோகத்தின் பக்கம் இந்த மக்களை திருப்பி விடுறாங்க. அப்ப குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துல மட்டுமே இப்படி ஒரு சிந்தனை முளைச்சு உலகம் முழுக்க இந்த சிந்தனையை வந்து அவங்க பரப்பி விடுறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னாக்கா, அது இங்கிலாந்து, UK.
பிரிட்டிஷ் அரசாங்கம் உலகம் முழுக்க படையெடுத்துட்டு வரும்பொழுது கூடவே அவங்க கொண்டு வந்தது தான் மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை. அதுல கடவுளும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அதுல கண்ணியமும் இல்லை. அவங்க அரசாங்கத்தையும் அவங்க கட்டமைச்ச கல்வியும் உலகம் முழுக்க போனதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு தஜ்ஜாலுடைய வேலைங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்றோம். இது எப்படி தஜ்ஜாலுடைய வேலையா போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த தமிமுத்தாரி அவர்கள் மிக தெளிவாக தஜ்ஜாலை பார்த்ததை இறைத்தூதர் அவர்களிடம் சொல்லும் பொழுது, இறைத்தூதர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாரையும் மதீனா பள்ளிவாசல்ல ஒண்ணு கூட்டி இவர் தஜ்ஜாலை பார்த்தாரு, இவர் இப்ப பார்த்த அனுபவத்தை சொல்றாரு, கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது தமிமுத்தாரி அவர்கள் சொன்னது ஹதீஸில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. தமிமுத்தாரி அவர்களோடு சேர்ந்த 30 பேர் ஒரு கப்பல்ல போகும்பொழுது புயலால் அலை கழிக்கப்பட்டு 1 மாத பயண தூரத்திற்கு விலக்கப்பட்டு சூரியன் மறையும் திசையில் இருந்த ஒரு தீவில் நாங்கள் தஞ்சமடைந்தோம் அப்படிங்கிறாங்க. இப்ப தமிமுத்தாரி அவர்கள் கிளம்பினது அரேபிய தீபகற்பத்திலிருந்து. சூரியன் மறையும் திசை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தமிமுத்தாரி அவர்கள் பயன்படுத்துறாங்க. இப்ப அது மேற்கு நோக்கி கப்பல் அலை கழிக்கப்பட்டிருக்கிறது 1 மாத தூரத்திற்கு. இப்ப அந்த இடம் எதுவா இருக்குது அப்படின்னு நம்ம இப்ப நீங்க வேர்ல்டு மேப் எடுத்து நீங்க வச்சு பாத்தீங்கன்னா நேரா அது அந்த யூகேக்கு தான் போய் சேரும். அதாவது இங்கிலாந்து, அயர்லாந்து இந்த 2 தீவையும் நோக்கித்தான் அது போய் நிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அந்த 1 மாத கால தூரம் அந்த மேற்கு நோக்கி சூரியன் மறையும் திசையில், அதாவது மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த தீவு இது அயர்லாண்டும் இங்கிலாண்டும். அப்ப இது 2ம் ஒன்று சேர்ந்ததுதான் இன்னைக்கு யூகே. அப்ப இந்த யூகேல இருந்து தான், இந்த பிரிட்டன்ல இருந்து தான் இந்த கடவுள் இல்லாத கொள்கை வெளிவருகிறது. இந்த கடவுள் இல்லாத கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை அப்படிங்கிற பேர்ல, இதுதான் உலகத்துக்கு சிறந்தது அப்படிங்கிற பேர்ல, மனிதனுக்கு இதன் மூலியமா முழுமையான சுதந்திரம் கிடைக்குங்கிற பேர்ல இந்த உலக மோகத்தின் மேல மக்களை திருப்பி விட்ட கல்வி முறையை இந்த பிரிட்டன் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படி கொண்டு போய் சேர்க்கும் பொழுது மக்கள் தங்களுடைய மதத்திலிருந்து எளிமையா வெளியே வந்து சடங்குகளுக்குள்ள மட்டுமே அந்த மக்கள் தங்களுடைய கவனத்தை திருப்பிட்டாங்க. ஒரு ஹிந்துவா இருந்தா கோவிலுக்கு மட்டும் தான் போவார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் அவர் கடைபிடிக்க மாட்டார். அது அவருக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வி இந்த உலகத்துடைய மோகம் பற்றிய கல்வி. இதே தான் முஸ்லீம்களுக்கும். அவர் மசூதிக்கு தொழுவு மட்டுமே போவார். மற்றபடி இஸ்லாமிய சட்டங்கள், அந்த ஷரியாக்களை இன்னைக்கு முஸ்லீம்கள் நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அதுக்கு காரணம் இந்த கடவுள் இல்லாத கல்வி முறையை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் படிச்சுட்டு வந்து போகிறது வரைக்கும் டியூஷன்லையும் படிச்சுட்டு, இது போக காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சும் படிச்சுட்டு போகக்கூடிய இந்த கல்வி முறை மண்டையில் ஏறினதுடைய விளைவு வெறுமனே தொழுதால் மட்டுமே போதும், வெறுமனே கோவிலுக்கு போனா போதும், வெறுமனே சர்ச்சுக்கு போனா போதும், அதுல வேதங்கள்ல இருக்கக்கூடிய புனித நூல்கள்ல இருக்கக்கூடிய சட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு மனிதர்கள் வருகிறார்கள் இந்த பிரிட்டனுடைய கொள்கை மூலியமாக. இதை தஜ்ஜால் செய்தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தமிமுத்தாரி அவர்கள் அறிவித்த அந்த ஒரு ஹதீஸை வைத்தே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தவிர நம்ம இங்கிலாண்டை பத்தி நம்ம பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பிரிட்டன்ல இங்கிலீஷ் தான் பேசுறாங்க இல்லையா. இப்ப இங்கிலீஷ் பேசக்கூடிய இந்த மக்களுடைய வரலாறு நாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதிகபட்சம் 400 வருட ஒரு வரலாறு தான் நமக்கு கிடைக்குது. அப்போ 400 வருட வரலாறுல அவங்க உலகம் முழுக்க பிடிக்கிறதுக்கு எப்போ கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 300-350 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்புறாங்க. அப்ப உலகம் முழுக்க கிளம்புற அந்த மக்களுடைய மொத்த வரலாறு 400 வருஷம். ஆனா 350 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிளம்புறாங்கன்னா 50 வருஷத்துல அவங்க கல்வியில மேன்மை அடைஞ்சிட்டாங்க, டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இது நம்பும்படியாக இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி அவர்களை இயக்கியது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப அப்படி பார்க்கும்பொழுது மிக நிச்சயமாக இந்த இங்கிலாந்தும் அயர்லாந்தும் தஜ்ஜாலுடைய தீவுகளாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மதச்சார்பில்லாத மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்து முழுக்க முழுக்க இறைவனிடமிருந்து நம்மளை வெகு தூரம் விலக்கி வைத்துவிட்டு தற்பொழுது பொருளாதார ரீதியாக மட்டுமே இந்த உலகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய கட்டமைப்பை செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தஜ்ஜால் தன்னுடைய வேலையை திறம்பட செய்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப தஜ்ஜால் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டானால் மறுபடியும் கேட்கறவங்களுக்கு நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம். இதெல்லாம் தஜ்ஜாலுடைய வேலை தானா தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க தஜ்ஜாலை பத்தி. இந்த பூமியுடைய பொக்கிஷங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த தலைப்புகள்ல நம்ம விரிவா பார்ப்போம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப பூமியுடைய பொக்கிஷங்கள் எல்லாமே தஜ்ஜாலுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது பூமியுடைய பொக்கிஷம்னா என்ன? இந்த மண்ணு, அதுல இருக்கிற மினரல்ஸ், உள்ள இருக்கக்கூடிய அது எண்ணெயா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், வைரமா இருக்கட்டும், அலுமினியமா இருக்கட்டும், காடு மலை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், இதெல்லாம் தானே. இந்த வளங்கள் எல்லாமே தற்பொழுது அதிகமாக இருக்கா குறைவா இருக்கா? அதிகமா இருக்குது அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்க, குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அது பூமிக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெயா இருக்கட்டும், தங்கம் வெள்ளி வைரம் எதுவா இருக்கட்டும். இப்ப குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா யார் எடுத்திருக்காங்க? அப்ப அவங்களுக்கு பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிக தெளிவாக தஜ்ஜால் தன்னுடைய வேலையை துவங்கி விட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய
தண்ணி கூட இன்னைக்கு வந்து எல்லாருமே பற்றாக்குறையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தஜ்ஜாலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஒரு பொக்கிஷங்களை அவன் பயன்படுத்த துவங்கி இருக்கிறான் தன்னுடைய சகாக்களை வைத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு எண்ணெய் வளங்கள் குறைஞ்சிடுச்சு. எண்ணெய் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த எண்ணெய்கள் பூமிக்குள்ள இருந்து கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே சந்தேகம் தான். முத்து கிடைக்கிறதும் குறைஞ்சு போச்சு. இப்போ தூத்துக்குடியில முத்துக்கள் எடுக்கிறதே கிடையாது. இந்தியாவில் கடைசியா இருந்த அந்த KGF, அதாவது கோலார் தங்க சுரங்கம், அதுவும் மூடிட்டாங்க. அப்ப எல்லா இடங்கள்லயும் பூமிக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் தீர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அதை அடைந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா மிக நிச்சயமாக அந்த பிரிட்டிஷ் இவங்களுடைய ரிலேட்டடான ஆட்கள் தான் அது வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மிக நிச்சயமாக இந்த தஜ்ஜால் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது தஜ்ஜால் இதுக்கு மேலதான் வெளியே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை பயன்படுத்துவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக நிச்சயமாக இதுக்கு மேலேயும் நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஒரு வீணான ஒரு கற்பனையாகத்தான் இருக்கும். அப்ப எல்லா வேலைகளையும் திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தஜ்ஜால் கடைசியாக அந்த ரோல் மாடலாக, அந்த ஒற்றை உலக ரோல் மாடலாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் எடுத்துக்கொண்டு, ஆட்சியாளராக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஆண்ட அந்த தலைநகர் அந்த ஜெருசலமை மிக சரியாக அவன் பயன்படுத்தி கொண்டு அந்த ஜெருசலமை நோக்கிய அவன் தன்னுடைய அரசியலை, உலக அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இது மூலியமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த ஜெருசலத்தில் அவன் வந்து வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த 3வது ஆலயம் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்க்கிறவர்களுக்கு மிக நிச்சயமாக நம்ம என்ன பேசுறோங்கிறதெல்லாம் புரியும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த தஜ்ஜால் தன்னுடைய வேலையில் தற்பொழுது வரை தொய்வில்லாமல், எந்த இடத்திலும் இழுபறி இல்லாமல் மிகச் சரியாக தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப தஜ்ஜால் ஜெருசலமை நோக்கி ஏன் திரும்பினாங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும். அவன் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை ரோல் மாடலா பார்த்துட்டான். அப்ப தஜ்ஜால் தன்னுடைய அரசியலை அதை நோக்கி திருப்பி விட்டுருக்கான், உலக அரசியலை அதை நோக்கி திருப்பி விட்டு இருக்கிறான். இதனாலேயே உலகம் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பதட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தஜ்ஜாலை பற்றிய அதிகமான புரிந்துணர்வு இன்னமும் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நிகழ்வுகளை கூர்ந்து பார்க்கும் பொழுது தஜ்ஜால் தன்னுடைய வேலையை எப்பவோ ஏதோ ஒரு நூற்றாண்டிலேயே தொடங்கி விட்டான்ங்கிறது மிகச்சரியாக நமக்கு தெரிகிறது. பிரிட்டிஷ் எப்ப வெளியே வந்தாங்களோ அப்ப அந்த தஜ்ஜாலுடைய வேலை இந்த உலகம் முழுக்க நேரடியாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த அப்ப இதெல்லாம் நாம பார்க்கும் பொழுது இதையெல்லாம் நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் தஜ்ஜால் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றிய புரிதல் நமக்கு வந்து இன்னும் ஆழமாக கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பல தலைப்புகளில் அல்லது சில தலைப்புகளிலாவது அவனை பற்றிய சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப நம்ம சொன்னது வரைக்கும் ஓரளவுக்காவது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது நம்ம சொன்னதுல விடுபட்டு இருந்தாக்கா அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம வந்து சேர்த்துக்கொள்வோம். உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் பிடித்திருக்கலாம் அல்லது புரிந்திருக்கலாம் அல்லது ஆர்வம் அதிகமாகி இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக நாம பார்க்கிறோம். அதனால இந்த பதிவுகளை முடிந்த அளவு நீங்க அதிகமான மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து விடுங்கள். அப்படி நீங்கள் பகிரும் பொழுது அதிகமான மக்கள் இன்னும் தஜ்ஜாலை பற்றி அதிகமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தஜ்ஜாலை பற்றிய அந்த புத்தகம் இருக்குது இல்லையா, தஜ்ஜால் வரலாற்றின் தொடக்கம் முடிவு அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாக்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து நம்பர் கொடுக்குறோம். சகோதரர் ஷேக் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். புத்தகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்கள். அடுத்த பதிவில் நாம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.